முன்வைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா இன்றைய சூழல்ல சாதாரண மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பமும் மிக முக்கியமானது. தொழில்நுட்பம் இல்லாமல் இன்ற உலகத்துல வாழ முடியாது. ஆனால் அந்த தொழில்நுட்பம் சாதாரண மனிதனுக்கு புரிய வேண்டும். நான் 1986 கனடாவுக்கு முதல்ல என்னுடைய ஆய்வுக்காக போற பொழுது நூலகத்துக்கு போறேன். அங்க எங்க போனாலும் நமக்கு வழிகாட்டுவது யாருன்னா, அங்க எங்க கம்ப்யூட்டர் இருக்கும் அதை வச்சுதான் போகணும். எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியாது. அப்ப முதல்ல லைப்ரரிக்குள்ள போனா எனக்கு கார்டு இருக்கு. அந்த கார்டை சொருவி அதை கேட்டை ஓபன் பண்ணிட்டு போகணும். எல்லாரும் ரொம்ப ஈஸியா, நான் ரொம்ப நிதானமா அதை சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு உள்ளர போறேன். உள்ளர போனா எந்த மாடியில என்ன புக் இருக்கு, என்ன எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் கம்ப்யூட்டரா இருக்கு. அங்க போய் கம்ப்யூட்டர்ல ஒரு இடத்துல தொட்ட உடனே கேக்குது, வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுக்குது. நீ புக் எடுக்க வேணுமா, ஜேர்னலுக்கு போகணுமா அப்படின்னு பல இதை கேட்குது. அப்போ ஒரு இடத்துல டச் பண்ண புக் செக்ஷன், விச் புக் செக்ஷன் கேட்குது. அடுத்தது ஒரு ஆப்ஷன் வருது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாத முட்டாளுக்கு வழிகாட்டி விட்டுது. அப்ப நான் ஒரு 2-3 நாளைக்குள்ள கம்ப்ளீட்டா அதை கத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் உள்ளர போறதெல்லாம் மிக எளிது. அப்ப அதை என்ன பண்றான்னா, சாதாரண மனிதனுக்காக வடிவமைக்கிறான். நான் எதற்காக இந்த சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் இன்று வரையில நம்மளுடைய ஆளுகை நிர்வாகம் சிக்கல் நிறைந்ததாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிக்கல் நிறைந்ததாக இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வளவு ஊழல் நடக்குது. இத வெளிப்படைத்தன்மை கொண்டு வர்றதுக்காக வந்ததுதான் இந்த ஆர்டிஐ. அது மாதிரி நிறைய வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணுங்கிறதுக்கு நிர்வாக சீர்திருத்தங்கள் பலதை முன்னெடுக்க வேண்டும் என்று நிர்வாக சீர்திருத்த கமிட்டி எல்லாம் கொடுத்திருக்கு. அதை பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படலை. அப்ப என்ன மிக முக்கியமானதுன்னா, இந்த நிர்வாகத்தை மிக எளிதாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. அதை நம்மளால உருவாக்க முடியும்னா அதுதான் மிக முக்கியமான செயல்பாடு, ஒரு காத்திரமான செயல்பாடுன்னு நான் கருதுறேன். இந்த நிர்வாகம் யாருக்கு புரியும் அப்படின்னா, நிர்வாகத்துக்கு உள்ளவனுக்கு புரியும். அவனுக்கு புரியும்னா அது சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்காக இல்ல, அது என்னங்கிறது தெரியும், அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா சாதாரண மனிதனுக்கு அது புரியவே புரியாது. அது மட்டும் இல்ல, ஒரு ஜியோவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு வெளிநாட்டுல ஜெர்மனிலயோ சுவிட்சர்லாந்துலயோ அவன் மொழியில தான் அது போகுது. இப்ப நமக்கும் தமிழ் மொழியில வர்ற ஜியோ கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது அரசு மொழியில இருக்கும், மக்கள் மொழியில இருக்காது. ஆனா பல நாடுகள்ல மக்கள் மொழியில இருக்கும். இப்ப இந்த சூழல்ல தான் இன்றைக்கு நாம இந்த ஆர்டிஐ எடுத்துக்கிட்டு இந்த அரசு அலுவலகங்களை சாதாரண மனிதனுக்கு செயல்பட வைப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமானது, இந்த ஆர்டிஐ நம்ம கையில் எடுக்கிறதுனால அரசாங்கத்துக்கு எதிரி இல்லை. நாம இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கத்தை மனிதாபிமானம் மிக்கதாக மாற்றுவதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம். அரசாங்கத்தை எதிரியாக்குறது இல்லை. அரசாங்கம் நம்மளுடைய அரசாங்கம், அது எதிரியாக்குறது இல்லை. ஆனால் அது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் நியாயமான ஒரு சேவையை செய்ய மறுக்கிறது. அதுல லஞ்ச லாவண்யங்கள் இதெல்லாம் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அப்ப இதை நம்மை பொறுத்தவரையில நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா,
எதற்காக இந்த ஆர்டிஐ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சேவைகள்லாம் விலையில்லாமல் சேவையாக அரசாங்கம் செய்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அதுல வந்து தணிக்கை பொதுவா வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆடிட்டை பத்தி தான் ஆடிட்னு பல பேருக்கு புரியும். அதை வந்து இப்ப சோஷியல் ஆடிட்டு, பப்ளிக் ஆடிட்டு அப்படின்னு வந்துருச்சு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஆடிட் முறையா நடக்குதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது இந்தியாவில் வந்து பல விஷயங்கள் வந்து ரிச்சுவலா தான் நடக்கும், சடங்காக நடக்குமே அன்றி அது வந்து அந்த எந்த ஸ்பிரிட்ல வந்து அந்த சட்டங்களும் அந்த திட்டங்களும் வந்ததோ அதுல வந்து நடைபெறுவது இல்லை. இதுவும் நமக்கு தெரியும். அப்ப இந்த சூழல்ல தான் அந்த நான் அந்த வெப்சைட்டை போய் பார்க்குறேன். அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும்னா ஸ்பீக்கிங் வெப்சைட்டா இருக்கணும். அதுக்கு நீங்க அது அது உள்ளர போன உடனே மிக எளிதாக புரிஞ்சுக்கணும். அதுல வந்து அது என்னன்னு தேடுற வேலையை வச்சுக்கூடாது, மிக எளிதாக புரியணும். ஒண்ணு. இன்னொன்னு நான் வந்து பார்த்தேன், ஒரு கொஸ்டினர் வேற கிடக்கு, அதையும் நான் கொஞ்சம் இப்படி பார்த்தேன். அதை நான் பார்க்குற பொழுது என்னன்னா, நான் எப்போதும் வந்து நான் என்னுடைய அறிவு வச்சுட்டே பார்க்கறல, சாதாரண மனிதனுக்கு அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து செயல்பட முடியுமா அப்படின்னு நான் பார்த்தது உண்டு. நான் எனக்கு தெரியுதா என்னன்னு பார்க்கறத விட ஒரு ஆர்டினரி இண்டிவிஜுவல். ஏன்னா இந்த ஆர்டிஐ வந்ததே யாருக்கு அப்படின்னா, இந்த சாதாரண பாவப்பட்ட மனிதர்களுக்காக வந்தது. இப்ப அது எப்படி செயல்படுது அப்படின்னு பல தளங்களை நம்ம பார்க்கிற பொழுது அந்த மனிதனுக்கு செயல்படுவது குறைவாக இருக்கு, மற்றவர்களுக்கு அது செயல்படும் தன்மையில் இருக்கு. இப்ப நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக நம்மளுடைய நிர்வாக கட்டமைப்பை வந்து மனிதாபிமானமாக்குறது, ஹியூமனைசிங் கவர்மெண்ட், ஹியூமனைசிங் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் மிக முக்கியமானது. அப்ப அதுல அந்த ஹியூமனைசிங் வர்ற பொழுது எளிமைப்படுத்துவது எப்படி ஒரு வெப்சைட். நான் வந்து சில ஆச்சரியப்படத்தக்க வெப்சைட்ல பார்த்துருக்கேன், ரொம்ப எளிமையா இருக்கும். அதுல புரியாததுங்கிறதே எதுவுமே இருக்காது. சாதாரண போனா அது கேட்கணும் கேள்வி, நீங்க அதை தொட்ட உடனேயே அது கேள்வி வைக்கணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப அடுத்த ஆப்ஷன் வரணும். அப்ப அந்த நிலையில வந்து அந்த வெப்சைட் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப பயன்படும். இன்னொன்னு, பல பேர் வந்து இந்த தூய தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தமிழ் படுத்துவாங்க. அது பல சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உபயோகிக்கக்கூடியவர்களை, உபயோகிப்பாளர்களை அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அப்ப என்ன மொழி மக்கள் மொழியில இருக்கோ அந்த மக்கள் மொழியிலேயே அது இருக்கிறது வந்து நல்லது ஒன்று. அடுத்தது, இந்த கொஸ்டினர் ஒன்று நீங்க போட்டுறீங்க, அது வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு. அந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மேட்ல இருந்து என்ன மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மேட் அவன் இன்ஸ்பெக்ஷனுக்கு போடுறது, நம்மளும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். அந்த இன்ஸ்பெக்ஷன் என்னன்னா பப்ளிக், நாம ஒரு 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 குடிமகனாக அதை வந்து பார்க்கிறோம். அப்ப குடிமகனாக பார்க்கிற பொழுது என்னவெல்லாம் இருக்கணுங்கிறத வந்து முதல்ல வச்சுக்கணும். ஒரு குடிமகனாக என்னவெல்லாம் வந்து அங்கே வசதிகள் இருக்கணும், அங்கே வந்து தெரியணும், அந்த பார்வையில அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து பயன்படும். இன்னும் சில சமயத்துல நம்ம ரொம்ப டூ டெக்னிக்கலா வந்து கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், அந்த லெவலுக்கு அதை உபயோகிப்பாளர் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை செய்வாரா அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப அந்த நிலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதை நம்ம தொட்டாலும், எதை வந்து நம்ம வந்து அதை அதை செயல்பாட்டு கொண்டு வரணும்னாலும் 2 பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கணும். கான்ஃபிளிக்ட் இல்லாம, அதாவது முரண்பாடு இல்லாம உடன்பாட்டுல. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா யாரையும் வந்து எதிர்ப்பதோ
இல்ல வந்து அவங்கள பிரச்சனைக்கு உரியவள ஆக்கிறதுக்காக நம்ம போல. நாம செய்யற வேலை என்னன்னா, சாதாரண மனிதனுக்கு அது பலனளிக்க வேண்டும் 1. 2, சாதாரண மனிதனுக்கு பலனளிக்கக்கூடிய சூழலில் ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டும். அப்ப அந்த அந்த ஹியூமனைசிங் ஆஸ்பெக்ட வந்து அங்க வைக்கணும். அப்படி இருக்குமேயானால் நாம செய்யறதுல வந்து பொருள் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் ரைட் டு இன்ஃபர்மேஷனை எதுக்கு வாங்கியிருக்கிறான்னா, வந்து நான் இவரை போட்டு பார்க்குறேன், அவரை போட்டு பார்க்குறேன், அவருக்கு இது பண்ணிடுறேன், இந்த ஆபீசர் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது. அது 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 வந்து என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு அது வேலை செய்தா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த நிலையில நான் இதை பார்க்குற பொழுது எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து பீப்புள் அது எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னா, நம்ம மாண்புமிகு மக்கள்னு சொல்றோம். கான்ஸ்டியூஷன்ல அவங்கள தான் இருக்கு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் தான். மாண்புமிகு அவங்களுக்கு மேலதிகாரிகள் தான். ஆனா அதை என்ன மாத்தணும் அப்படின்னா, இவர்கள் தான் மாண்புமிகு அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹியூமன் டச் இருக்கணும். இன்னொன்னு, இது என்னுடைய வந்து கடமை, கட்டாய பணி இது, கட்டாய பொறுப்பு இது அப்படிங்கிற ஒரு சென்ஸை உருவாக்கணும். அந்த சென்சிட்டிவிட்டிய உருவாக்குற நிலை இருக்கணும் அதுக்குள்ள. அப்ப அந்த நிலையில இதை நம்ம வடிவமைச்சோம், அந்த நிலையில இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆனா இந்த ஆர்டிஐக்கு இருக்கக்கூடிய சத்து இருக்கு பாருங்க, இப்ப டைலூட் ஆகி கிடக்கு. இந்த ஆர்டிஐ வந்து இதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பேர் இயக்கமாக மாறினா எண்ணிக்கையில கூடி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். அதுக்கு என்ன தேவைன்னா, அதை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்றோமோ அவ்வளவு அளவுக்கு எண்ணிக்கை கூடும். ஒன்று. இன்னொன்று, வரக்கூடிய காலங்கள் வந்து இந்த தொழில்நுட்ப காலம். இதுல இருந்து வந்து போக முடியாது. ஏன்னா இங்கதான் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கொண்டு வர முடியும்னு அரசாங்கமும் நினைக்குது. நிதர்சனமான உண்மையும் கூட, அது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. அதனால இத எளிமைப்படுத்துவது எப்படி? சாதாரண மனிதனோட உள்ளர போனா அதுல வந்து அவனுக்கு ஃபில்அப் பண்ண தெரியணும், அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த நிலைக்கு அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது இருக்கிற கண்டென்ட் நல்லா இருக்கு. இப்போ நம்ம இப்போ நான் கட்டுரைகள் எழுதுறேன். அப்போ அந்த எடிட்டர்கிட்ட இருந்து என்ன வரும்னா, இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுத்துருங்களேன். ஏன்னா நாங்க அதை எடிட் பண்றவங்களுக்கு சில சமயத்துல அந்த அர்த்தம் மாறி போயிருதுன்னுபாங்க. அப்ப எளிமைப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இதுல கூட பார்த்தா இதை குடி அரசர்னு இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. குடி அரசர் அப்படின்னு. குடிமக்கள் கரெக்ட். குடி அரசர், இந்த அரசர்னு சொன்னாலே இந்த நம்ம ஊர்ல கூட மகாராஜா சேரை போட்டு உட்கார்றது, அப்புறம் வாழ் கொடுக்கறது, அப்புறம் வந்து நம்ம போஸ்ட்ல ஒட்டியிருப்பாங்க ஒரு ஊரை போட்டு அந்த ஊர் மன்னனே, அரசரே அப்படிங்கிறது, வீர வாழ் கொடுக்கறது, இந்த கிரீடம் வைக்கிறது. இதெல்லாம் என்னன்னா மன்னர் காலத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது. இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சொற்கள் அரசர், மன்னர், இந்த மாதிரி சொற்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஈக்குவாலிட்டி இல்லாத நாடு, இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நாடு, இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து எல்லையில்லாத அளவுக்கு, அது பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் இருக்கக்கூடிய இதுல இந்த ஈக்குவாலிட்டியை வந்து எம்பசைஸ் பண்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றது. இந்த அரசர் அதெல்லாம் வந்து வேற ஒரு கனோட்டேஷன்ல அது குறிக்கிற மாதிரி இருந்தது. அரசர்னு போட்டு கொஞ்சம் சரி பண்ணா நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் உருவாக்கும். இப்ப நல்ல எண்ணிக்கையில நீங்க இருக்கிறீங்க. இத வந்து எண்ணிக்கையில் கூட்ட எந்த அளவுக்கு நீங்க வந்து விவரமும் புரிந்தவர்களாக, இந்த தொழில்நுட்பத்தை கை கொள்ளக்கூடியவர்களாக, இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிஞ்சு கொண்டு நீங்க செயல்படுகின்ற பொழுது
கட்டாயமாக அரசாங்கம் மாறியாக வேண்டும். அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் வந்துவிடும். அந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதை நோக்கி நீங்கள் பயணிக்க பயணிக்க என்ன வரும் அப்படின்னா, பல பேருக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்க முடியும். இந்த சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் போடுறீங்க. இந்த சக்சஸ் ஸ்டோரி அந்த ஃபார்மேட் இதுல எல்லாம் போடுற பொழுது, அனுபவங்கள் எல்லாம் சொல்ற பொழுது மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும் மற்றவர்களுக்கு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இன்றைக்கு நாம எந்த உலகத்துல வாழ்றோம்னா, சந்தை ஒண்ணுதான் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சமூக நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கு. ஒரு பெரிய வெடிப்பு, எங்க பார்த்தாலும் ஒரு குமுறல். இந்த அரசாங்கம் இப்படி இருக்கே, நம்ம பாதுகாக்க மாட்டேங்குதே, நமக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையே அப்படிங்கிற ஒரு எரிச்சல், கோபம், அந்த ஊழலை பத்தி நினைக்கிற பொழுது அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு எங்க அப்படின்னா, இந்த அரசாங்கத்தை ஊழலை குறைக்கிறது, மக்களுக்கு சேவை செய்ய வைப்பது, அப்புறம் மனிதாபிமானமா மரியாதையுடன் அந்த மக்களை நடத்த வைப்பது, இதற்கெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிய அளவுல பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நல்ல முன்னெடுப்பு, நீங்க செய்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு ரொம்ப அருமையான முன்னெடுப்பு. அது குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனா நாம எப்போதும் மனசுல வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, இதை எடுக்கிற பொழுது காந்தி சொன்னது மாதிரி ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதனை உபயோகப்படுத்திட முடியுமா, அப்ப அதுக்கு இது எவ்வளவு அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில நீங்க பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். எண்ணிக்கையை கூட்டணுது. இது மக்கள் இயக்கமாக மாறினாலுடைய மாற்றங்கள் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, மக்கள் இயக்கமா மாறினாலுடைய நீங்க என்னதான் சட்டம் போட்டாலும், என்ன அரசமைப்பு சாசனத்தை விட ஒரு மேம்பட்ட சட்டத்தை உருவாக்க முடியாது. அது என்ன நிலையில இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால மக்கள் இயக்கம் ஒன்றேதான். அது மட்டும் இல்ல, மக்கள் இயக்கம் எப்ப அந்த விளைவினை உருவாக்கும்னா, இந்த ரைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு ஆயுதம், மக்களாட்சிங்கிறது ஆயுதம், உரிமைங்கிறது ஆயுதம், இவைகளை எல்லாம் நாம ஹேண்டில் பண்றதுக்கான திறனையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டு அதை உபயோகப்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் வருங்கிறதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க, எதையும் எவ்வளவு அளவுக்கு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அளவுக்கு எளிமைப்படுத்தி அதை செய்வது. அப்புறம் அந்த நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது எல்லா நிலையிலையும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அந்த நிலையில நீ யோசித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் சார். சார் ரொம்ப சிறப்பான உங்களுடைய கருத்துக்கள் நாங்க எடுத்துக்கிறோம் சார். சார் நீங்க பேசுனதுல ஒரு 2-3 விஷயங்கள் நாங்க உங்கள்கிட்டையும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறோம் சார். ஆக்சுவலா இந்த கொஸ்டினரை பத்தி சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயம் நாங்க இது ஒரு 5-6 சுற்றுக்கள் பண்ணித்தான் அந்த இதை ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு டிராஃப்டா தான் வச்சிருக்கோம். அதை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. நேரம் கிடைக்கும்போது உங்களோட நேரடியாவே உட்கார்ந்து அதுல ஏதாவது இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு என்ன வழின்றதை பார்த்துட்டு அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம் சார். அடுத்தது இந்த எண்ணிக்கை கூட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதுக்கு இந்த கட்டமைப்பு எப்படி பண்ணியிருக்கோம்னா, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் கிராஸ் ரூட் லெவல்ல இது போகணும் அப்படிங்கறக்காக ஒரு 4 மண்டலமா பிரிச்சிருக்கோம் சார். சவுத்து, ஈஸ்ட், நார்த், வெஸ்ட்னு சொல்லிட்டு இதுல 10 மாவட்டங்கள் அதுல இருக்கு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்துக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்திருக்காங்க. தன்னார்வலர்களா இணைந்து அவங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களா பொறுப்பெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 316 தாலுகாக்களையும் நாம இந்த ஒருங்கிணைப்பாளர் தாலுகா லெவல்ல ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுல ஒரு 30% ஆஃப் தாலுக்கு ஆல்ரெடி ஐடென்டி பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் வெப்சைட்ல போட்டிருக்கோம் சார். அதே மாதிரி அவங்களுடைய தொடர்பு என்ன ஆகட்டும், அவங்களுடைய விவரங்கள் ஆகட்டும், எல்லாமே டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் வேணும் அப்படின்றக்காக மீதம் இருக்கக்கூடிய தாலுகாக்களையும் ஒரு அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு தாலுகாக்கும் அந்த ஒருங்கிணைப்பாளரை கண்டுபிடிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்தபடியா அந்த தாலுக்கால ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கிராம அளவுல தன்னார்வலர்களை கண்டுபிடிச்சு
எகைன் இந்த ஃபோல்டுக்குள்ள தன்னார்வலரா இந்த குரூப்ல வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட போறாரு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கெல்லாம் வந்து இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னார்வலர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஒரு கூட்டு முயற்சியா இதை வந்து ஒரு மனு சமர்ப்பிக்கிறதாகட்டும், அதையும் வந்து நாம ஒரு நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்மளுடைய மின்னஞ்சலை மெயினா வந்து பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பல மின்னஞ்சல்கள் வந்து அது குறைதீர் மனுக்களாகவும் சஜஷனாகவும் கம்ப்ளைண்டாகவும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மனுவும் பார்த்தீங்கன்னா 100 பேர் 150 பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு பலன் கிடைச்சிருக்கு. பதில் வந்துட்டு இருக்கு சார். எல்லாம் இப்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு கூட வந்து மனிதவள மேலாண்மை துறையில இருந்து யார் யார் மனு போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மின்னஞ்சல் வாயிலாக பதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டா சாதாரணமா ஒரு கம்ப்ளைண்ட்டோ அல்லது வந்து ஒரு கிரீவன்ஸோ மெயில்ல போட்டோம்னா அங்க வந்து நீங்க லெட்டர்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு நாம தொடர்ந்து இந்த ஒரு 3 மாத அளவுல செஞ்சதனுடைய விளைவு ஒவ்வொருத்தருக்கும் மின்னஞ்சல்லே பதில் வந்திருக்கு. அதனால அந்த இதை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க சொன்ன மாதிரி வந்து இனியும் வந்து இந்த இணையதளத்தை வந்து எப்படி சிறப்பாக எளிமையாக சாமானியனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான என்ன வழியோ அதை நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த இணையதளத்தை வந்து கட்டமைக்கிறதுல ஒரு முக்கியமான நபர் இந்த குழுவில் இருக்காரு. அவர் தான் சௌபாரத்ன்றவர். அவரும் வந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு. இனியும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம யோசிப்போம் சார். அது போக வந்து இந்த இணையதளத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, சாமானியனுக்கு பயன்படக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, சர்க்குலர்ஸு, லெட்டர்ஸு, ஆக்ட், ரூல்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லைப்ரரியா அப்லோட் பண்ணியிருக்கோம் சார். முக்கியமான டாக்குமெண்ட் யார் வேணாலும் எந்த துறை சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. இந்த இணையதளத்துல தேடி மொபைல்லேயே எடுத்து டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டி அவங்க வேலையை முடிக்கிற அளவுக்கு அதை பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸ் அவங்கள்ட்ட ஒரு இது பயன்படும், மற்றவங்களுக்கு பயன்படும்னா அவங்களே இதை அப்லோட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அப்ப இது ஒரு கூட்டு ஒரு லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரியா சாமானியனுக்கு பயன்படக்கூடிய ஒரு லைப்ரரியா இதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுடைய தகவலுக்காக சொல்றேன் சார். ஸோ இந்த நேரத்தை வந்து எங்களோட உங்களுடைய பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு 2-3 மினிட்ஸ் யாருக்காவது வந்து சார் பேசுனதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா ஒரு ஒரு 5 மினிட்ஸ் அவரோட நம்ம கேள்விகளை நம்ம வைக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிவா வந்து கோஆர்டினேட் பண்ணுவார் ப்ளீஸ். சார் லிமன் கார்த்திக் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் நீங்கள் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சுருக்கமாக, நேரம் குறைவாக இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு கேள்வி இல்லை, ஒரு நன்றி மட்டும் தெரிவிக்குதான் ஐயா. எனக்கு ஒரு 1 இயர் பிஃபோரா மதுரை நல்லூர் வட்டம் டீம்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்ப ஐயா வந்து நமது ஊர் நமது பொறுப்பு, கிராம ஊராட்சி அரசாங்கம், மக்கள் அரசியல் ஒரு 3 புத்தகம் கொடுத்தாரு. அது ஒரு 10 மாதமா படிக்க முடியல. இப்ப போன மாதம் இந்த மாதம் படிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புரிதலும் ஒரு நல்ல வழிகாட்டுதலும் கொடுத்துருக்கு. ஸோ ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். நன்றி ஐயா, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ரமாதேவி மேடம், நீங்க உங்களுடைய கேள்வி கருத்து சொல்லலாம். வணக்கம் ஐயா. எனக்கு ஒரே ஒரு இதுதான், இத்தனை வருஷம் சுதந்திரம் ஆகி வந்துட்டோம். நம்ம இவ்வளவு மக்கள் இயக்கம் எல்லாமே இருக்கிறோம். நம்ம தமிழகத்துல நம்மால ஏன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை பிரகடனப்படுத்த முடியல? ஏன் அதுக்கான முன்னெடுப்புகளை எந்த சங்கமும் அமைப்பும் செய்ய முன் வரல? நான் போராட்ட தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டாலும் யார் இடத்துல இருந்து எந்த பதிலுமே வரல. எனக்கு இதுக்கான பதிலை கொடுத்தா இதுக்கான முன்னெடுப்பை நம்ம உறுதியா இந்த 3 மாசத்துல அதை நிறைவேற்ற வச்சா நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கும்னு நான் நம்புறேன். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ரெண்டு விஷயம் என்னன்னா, டிமாண்டே இருக்கிறது இல்ல. பொதுவாக ஒரு இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா, தேர்தல் முடிஞ்சதோட நம்மளோட எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஜனநாயக கழகம் முடிஞ்சிட்டும்பாங்க. அது முடியாது. அப்பதான் அது ஆரம்பிக்குது. இப்ப நீங்க சொல்றத எடுத்துக்கிற பொழுது பல பிரச்சனைகள் வந்து பேசப்படுவதே இல்லை. ஒரு சட்டமன்றத்துக்கு போவதே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போவதே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வளவு சிந்தனை எல்லாம் இருக்காது. நம்ம ஊர்ல பதவின்னா எல்லாரும் ஒழியாருவாங்க. ஆனா அந்த பதவியை வைத்து அந்த பதவிக்குள்ள அதிகாரத்தை வைத்து என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு சிந்தித்திருப்பார்களான்னா கிடையாது. ஏன்னா சட்டமன்றத்துக்கு வர்றதுக்காக அவங்க படிச்சுட்டுலாம் வரல.
இப்போ நான் ஒரு வேலைக்கு வர்றேன்னா எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிஹெச்டி பொலிட்டிக்கல் சயின்ஸில் வாங்கியிருக்கிறேன், எனக்கு அது தகுதி குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கான். இப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் தேவைப்படுவோர் என்ன செய்யலாம்னா சட்டமன்ற உறுப்பினர் கேட்கலாம், ஏன் இதை கொண்டு வரக்கூடாது, இதையே நீங்கள் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு புதிதாக ஒரு அரசு உருவாக போகிறது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு தேவை, இது உணரப்பட்ட தேவை என்று சொன்னால் நீங்க அதை ரைஸ் பண்ண முடியும், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுக்க முடியும். இல்ல நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு காமிக்க முடியும், இவர் பேசுவாரு, இவர்கிட்ட நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க அதை இந்த சட்டமன்றத்துல கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், 2-3 சட்டமன்ற உறுப்பினர் சொல்றேன், நீங்க சென்னையில இருந்தா போய் பாருங்க, அவங்க கிளப்ப வைக்கிறேன்னா அதை செய்ய முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். நன்றி ஐயா. மகிழ்ச்சி மேடம், உங்களுக்கு தகுந்த பதில். பிரேம்குமார் ராஜு சார், நீங்க உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு கோரிக்கை, மக்களுக்கு அவங்களோட அடிப்படை உரிமைகளே சரியா தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு. அத மக்களுக்கு விழிப்புணர்வா கொண்டு போறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு மாதிரி பண்ணா நல்லா இருக்குங்கய்யா. இப்போ வார வாரம் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, அவர் கேட்கறது என்னன்னா, இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க நமக்குள்ள அவர் கேட்கறது என்னன்னா, சாதாரண மக்களுக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது, கான்ஸ்டியூஷன் ஒண்ணு இருக்கே, அது எதுக்கு வந்தது, முன்னேற்றம் என்பது, அதாவது நம்மளுடைய மேம்பாடு என்பது உரிமை, உணவு என்பது உரிமை, கல்வி என்பது உரிமை, செய்தி என்பது உரிமை, இதெல்லாம் உரிமையாக சட்டங்களாக கொடுக்கப்பட்டு தெரிய கேட்கிறாரு, இது ஏன் கொண்டு செலுத்தல அப்படின்னு. நல்ல கேட்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் அறிவில்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் படித்தவர்கள் கூட, அவர்களுக்கு கூட அரசியல் தெரியாது. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரும் போய் கெஞ்சிக்கிட்டு தான் நிக்கிறாரு இதுல கலெக்டர்கிட்ட. அவருக்கு ஒன்றும் தெரியாது, கான்ஸ்டியூஷன்ல இவ்வளவு சேஃப்கார்டு இருக்கு, இவ்வளவு சட்டங்கள்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவரும் போய் அங்கேதான் நிக்கிறார். அப்ப இந்த விழிப்புணர்வை யாரு கொடுக்கணும் அப்படின்னா அரசியல் கட்சி தான் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த அரசியல் கட்சி கொடுக்காது. கொடுத்தா மக்கள் அந்த கேள்வியை திருப்பி உங்ககிட்ட கேட்டு வாங்குறதுனால அவங்க கொடுக்கல. சரி, என்ன யாரு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம். அந்த கல்வி திட்டத்திலேயே அதுல இல்லை, அந்த கல்வி திட்டத்திலேயே இல்லை, அது கொடுக்காது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவனுக்கு அது கொடுக்கும், அது எதுக்கு, மார்க் வாங்குறதுக்கு. அதுக்கு மேல சமூகத்துக்கு செயல்படுறதுக்காக கொடுக்காது. அப்ப மற்ற சப்ஜெக்ட்லாம் என்ன, அது சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனால குறைந்தபட்சமாக கல்வி திட்டத்தில் ஒரு குடிமக்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விழிப்புணர்வை, ஆளுகை பற்றி, அரசியல் பற்றி, அரசமைப்பு சாசனம் பற்றி, உரிமைகள் பற்றி, கடமைகள் பற்றி, பொறுப்புகள் பற்றி ஒரு மாடியூல் அது இருக்கு. சிவிக்ஸ்னு ஒரு இடத்துல இருக்கு, அது பாசிங்கா இருக்கு. ஆனா இதெல்லாம் கட்டாயமா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது நடைபெறும். அதற்கான சாத்தியக்குறிப்பை நான் இவர் சபடமுத்துக்கு தெரியும், நாங்க அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பை நல்லூர் விடத்துல, அது பல கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் போய் பேசுறவங்களுக்கு தெரியுது, ஆசிரியர்களுக்கே தெரியல. நம்ம மாணவர்களுக்கு தெரியலன்னு மாணவர்கிட்ட எடுத்துட்டு போவோம்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு தெரியல. அதை கிராம சபையில பண்ண முடியும். அரசமைப்பு சாசனம் எவ்வளவு பாதுகாப்பை நமக்கு தருது. அப்புறம் இன்னும் பல பேருக்கு என்ன தெரியாதுன்னா, கோர்ட்ல நாமளே வாதாடலாம், எல்லாம் லாயர் தான் வாதாடணும்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. கோர்ட்ல நீங்க எடுத்துட்டு போய் வாதாடலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப இந்த விழிப்புணர்வை நியூஸ் பேப்பர் செய்யலாம், அதாவது ஊடகம் செய்யணும், அரசியல் கட்சி செய்யணும், கல்வி சாலைகள் செய்யணும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்யணும். அது மாதிரி பல்வேறுபட்ட நிலைகள் அது செய்யணும்னா இந்த செய்திகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக முடியும், அதை செய்தாகணும். நம்ம இயக்கத்துல 100 அமைப்புகள் இருக்கு, அதுல இன்னும் கொஞ்சம் கொண்டு போனா ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஐயா. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
நன்றி. சித்திக் ஐயா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டமும் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு இருக்க பவரை சரியா யூஸ் பண்ணல, அது வந்து கொண்டு போல அப்படின்றது என்னோட பார்வையா இருக்கு. அது கரெக்டான பார்வையா? ரெண்டாவது வந்து சவடமுத்து சாருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா, சில ஜியோ வந்து பாஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தல. இப்போ போலீஸ் துறை கூட நம்ம போட்டோம் லேட்டஸ்டா. அது மாதிரி ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கும் நீங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க சில ஜியோல நல்லா ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய ரிசல்ட் இருக்கும்னு நான் கருதுறேன். இருக்கு, அது நம்மளுடைய ரேடார் லிஸ்ட்ல இருக்கு. அதை நீங்க கேட்கலாம், அதுக்கான பதில் அவர் கொடுப்பாரு. சவடமுத்து சார், நீங்க ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஒரு 3 விஷயம். முதல்ல வந்து ரமாதேவி அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது சேவை உரிமை சட்டம் வந்து நம்ம ஏன் வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, ரொம்ப முக்கியம்ட்டு. பல மாநிலங்கள்ல வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பாசிட்டிவா நம்பிக்கைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்ப அமைய போகிற ஒரு ஆட்சி வந்து மேனிஃபெஸ்டோல வந்து அவங்க அதை வந்து உறுதி கொடுத்திருக்காங்க. நாங்க வந்த உடனே வந்து இந்த சேவை உரிமை சட்டத்தை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கறத அவங்க மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். நிச்சயம் வந்து நாம அதை கையில் எடுக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப நாம வந்து இப்ப புதிதா அமைந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து வாழ்த்து செய்தி அனுப்பிச்சோம் மின்னஞ்சல்ல. நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருமே 100-150 பேர் பக்கம் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து 150 மெயில் நம்ம ஆல்ரெடி அவங்கள அக்சஸ் பண்ணியிருக்கோம். எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் அவங்க வந்து அந்த பதவி பிரமாணம் எடுத்துட்டு அவங்க மெயில ஓபன் பண்ணாங்கன்னா நம்ம மெயில் தான் முதல்ல இருக்கும். 150 மெயில் இருக்கும். ஓபன் பண்ணா அவங்களுக்கு மாண்புமிகு மக்கள் யாரு அப்படிங்கறத புரிய வச்சிருக்கோம். நிச்சயம் இந்த சேவை உரிமை சட்டத்தை அடுத்து நம்ம கையில் எடுப்போம். இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம வந்து மின்னஞ்சல் வாயிலாக அழுத்தம் கொடுத்து நிச்சயம் வந்து எவ்வளவு விரைவாக சட்டமன்றத்தில் அதை கொண்டு வர்றதுக்கான அழுத்தம் கொடுக்கமோ நம்ம கொடுப்போம். நம்ம பழனித்துறை சார் சொன்ன மாதிரி அதுக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 350 பேர் இருக்கிறது பாதாது. இதே இது வந்து ஒரு 3500 35,000 அந்த மாதிரி இருந்து 35,000 மெயில் வந்து அந்த 234 உறுப்பினர்களுக்கும் போகுதும் பட்சத்தில் நிச்சயம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், நடக்கும். ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை கூட்டணும், ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். ரெண்டாவது பழனித்துறை சார் பேசும்போது வந்து இந்த சட்டம் இதுல கோர்ட்ல வந்து நாமளே வாதாடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சாரு. அதுக்கான முயற்சியை நாம வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு, அதனுடைய ட்ரைனிங்கோ மற்றபடி தேவையான உதவிகளை செய்யறதுக்கு நம்ம இந்த மாண்புமிகு மக்கள் தளம் வந்து தயாராகிட்டு இருக்கு. வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சித்தி கேட்டது வந்து இப்ப நாம பல துறைகள்ல கையில எடுத்திருக்கோம். இதுல நீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன, குறிப்பா நீதித்துறையில என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய ஃபீட்பேக்ல போடுங்க. அதை வந்து நம்மளுடைய வக்கீல் டீம் இருக்காங்க, அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதையும் நாம வந்து கையில எடுக்கலாம். கட்டாயம் நிச்சயம் நம்ம வந்து அதை நம்ம எடுப்போம். மகிழ்ச்சி. ஓகே, அடுத்தது வந்து என்கே கிரியேஷன் அப்படின்ற ஐடியில ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஹலோ, சொல்லுங்க ஐயா. ஐயா கிருஷ்ணகிரி மாவட்டம் 10 ரூபா இயக்கத்துல இளைஞர் அணி செயலாளராக பேசுறேங்கய்யா. சொல்லுங்க ஐயா. இப்போ நாங்கள் கேட்குறது என்னன்னா, இப்போ நம்ம வந்து இயக்கத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பொதுநல வழக்கு வந்து போட்டிருந்தோம். ஒரு எவிஷன் என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருந்தோம். இந்த பொதுநல வழக்கு ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது சம்பந்தமா 2023 வந்து அது பண்ணிட்டாங்க, டெமாலிஷன் பண்ண சொல்லி. ஆனா இது வந்து நோட்டீஸ் 7 நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, 6 நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. என்க்ரோச்மெண்ட்டை அவங்க அகற்றாம பொதுநல வழக்கு போட்ட எங்க மேல அவங்க வந்து பொய் வழக்கு கண்டினியூவா போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. நாங்க வந்து போலீஸுக்கு அகேன்ஸ்டாவும் நாங்க எதுவும் பண்ண கிடையாது. நாங்க நியாயமா சார் இப்படி இருக்கு அப்படின்னாலும் அதை பத்தி எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. ஆனா ஆப்போசிட்டா எங்க மேல வந்து இது கேஸ் கண்டினியூவா போட்டு இதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்கயா. கண்டெம்ட் போட்டாலும் கண்டெம்ட்டுக்கும் ஒரு நிமிஷம். இப்போ டாபிக் என்னன்னு அப்படின்னு சொன்னா, இப்ப சவடமுத்து ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி பழனித்துறை ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள வாங்க. இது வந்து உங்களுடைய 1-to-1 பிரச்சனையா இருந்தா வேற ஃபாரம்ல பேசலாம். இப்போ டைம் இல்லை அதுக்கு. பட் எனக்கு புரியுது உங்களுடைய கேள்வி என்னன்னு எனக்கு புரியுது. அதுக்காக சொல்யூஷன் வேணும்னா நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் கைட் பண்றேன். சரிங்களா? மகிழ்ச்சிங்க. இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். அமித்ராஜ் ஐயா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா. தென் சென்னை மாவட்ட செயலாளர் 10 ரூபாய் இயக்கம் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன்.
சொல்லுங்க. எனக்கு என்ன ஐயா, சட்டத்தை வந்து நான் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, லவ் பண்றேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் டெய்லி வந்து ஒரு 4 புதிய சட்டமாவது படிச்சுட்டு தான் படுப்பேன், அந்த மாதிரி ஆளு. இப்போ இந்த சாதாரணமா தொடங்கி கோர்ட்ல வந்து வாதாடுற அளவுக்கு போயிட்டேன். எந்த ஒரு இதுவா இருந்தாலும், எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும், நம்மளுடைய இயக்கத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது என்னன்னா, இந்த சட்டத்தை படிச்சதுனால தான், தெரிஞ்சுக்கிட்டதுனால தான். இப்ப நீங்க மகிழ்ச்சி. ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னாக்க, ஆஹ், நீதித்துறையில எந்த ஒரு நீதிமன்றமா இருந்தாலும் இந்திய குடிமகன் வாதாடலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன்ல செக்ஷன் 1950ல இருக்கு. சாப்டர் நம்பர் 19(1)ல இருக்கு, தெளிவா போட்டிருக்காங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு இந்திய குடிமகனா இருக்கிறது மட்டும்தான் அவருடைய தகுதி. இது இருந்தா அவர் கட்டாயம் வாதாடலாம். எல்லா கேஸுக்கும், அவருடைய கேஸுக்கு மட்டும் ஐயா, வாதாடலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது கொஞ்சம் சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நேரம் எனக்கு கடந்து போயிட்டு இருக்கு. எனக்கு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னாக்க, இந்த வாதாடலாம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் அந்த தைரியம் வரணும். அதுக்குண்டான வழி என்னவோ அதுவும் கொஞ்சம் சேர்ந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா, பெட்டிஷன் போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, வர்றாங்க. இப்ப கூட ஒரு நண்பர் சொன்னார், அவரு வந்து ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு போட்டதுக்கு அவங்க மேல போலீஸ்காரங்க வந்து பொய் வழக்கு போட்டு அவர் மன உளைச்சல் ஆக்கி அவரை வேதனைப்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணி ஒரு அட்வொகேட்டை தேடி ஓடாம தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஐயா, நுகர்வோர் கோர்ட்லயும் இது ஏற்கனவே கடந்த வாரம் நீங்க வந்திருந்த மீட்டிங் வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். GLF சரவணன் சார் வந்திருந்தாரு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல சேம் இஷ்யூ தான். போலீஸ்ல ராங்கா வந்து எங்க மேலேயே வழக்கு போடுறாங்க, பொதுநலன் இது சார்ந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான பதிலும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் நாங்க ஹைட்ரேட் பண்றோம். நம்மளுடைய வெப்சைட்ல அதனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய கேள்வியோட வாங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க கடமை போட்டிருக்கிறோம். நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. கடைசியா அருள் சோபி சார், அதை தொடர்ந்து மணிகண்டன் சார். சார் 1 நிமிஷத்துக்குள்ள பேசுங்க சார். வணக்கம் சார். அதாவது நம்ம பாடத்திட்டத்துல வந்து சோசியல் ஸ்டடிஸ் இருக்குல்ல சார், இது வந்து மக்கள் அந்த அரசமைப்பு சாசனத்தை பற்றியும் மக்களோட உரிமைகளை பற்றியும் அந்த சட்டங்களை பற்றியும் ஒரு பாடத்திட்டம் அமைச்சாச்சுன்னா அது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் சார். அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து எப்படி இருக்கும் சார்? சரி சார், இது நம்ம நோட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் டச் பண்றோம். இந்த முறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டீட்டெயில்டா அதை உங்க எக்ஸ்பிளைன் ஒரு மெயில அடித்து நம்மளுடைய support@மாண்புமிகு மக்கள்.com அனுப்புங்க. நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் சார். மணிகண்டன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். SP மணிகண்டன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், பெரம்பலூர் மாவட்டம். இப்போ சார் சொன்ன மாதிரி, சௌடம் சார் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாலுக்கா வாரியாக எல்லாமே டீம் ரெடி பண்ணிட்டு அங்கேயும் தாலுக்காவுக்கும் மாவட்ட வாரி அந்த ஒருங்கிணைப்பாளர் போட்டாச்சுங்க. இப்போ சார் இந்த இதில் இந்த 14% நம்ம வந்து கோர்ட்டில் வாதாடக்கூடிய ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருந்தீங்கனாலுமே நம்ம அந்த கொடுக்குற அந்த தளத்தில் வந்து பதிவிட்டு அது வந்து பையங்க மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கொடுக்குறதும் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க சார். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார். நம்ம அது அந்த லைன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்வோம் சார். இப்போ நம்மளுடைய கடைசி நேரத்தை நெருங்கிட்டோம். ஐ மீன் எண்ட் ஆஃப் த மீட்டிங். ஸோ பழனித்துறை சார் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய பைப்லைனில் என்ன வச்சிருக்கிறோம், அடுத்து என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றதும், மூணாவது வந்து வழக்கு பார்ட்டியின் பர்சனாக எப்படி அப்பியர் ஆகிறது, ரெண்டாவது வந்து பொது நலனாக சார்ந்து போகும்போது நமக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களையும் வழக்குகளையும் எப்படி கையாள்வது அப்படின்னும், மூணாவது வந்து கல்வித்துறையில வந்து நம்ம அடுத்து கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள், ரெண்டாவது வந்து சட்ட விழிப்புணர்வு. இது எல்லாமே வந்து நம்மளுடைய பைப்லைன்ல இருக்கு. ஏற்கனவே 2-3 மனு நம்ம போட்டிருக்கிறோம். நம்மளுடைய மனுக்கள் லிஸ்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வேற யாராவது நீங்க இந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்றீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் பாக்ஸ் அனுப்புங்க. எய்தர் சௌடமுத் சார் இருக்காரு, இல்லை நம்ம குரூப்ல கூட போடுங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட பேசுங்க. பேசி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம தொடர்ந்து இந்த 1 ஹவர்ல யாராவது ஒரு 3 பேர் ஃபீட்பேக் சொல்லுங்க. எது சிறப்பாக இருந்தது, எது சிறப்பிக்கப்பட வேண்டும், எது மாற்றப்பட வேண்டும். ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். கனகராஜையா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா சௌரமுத்தையா சொன்னதும் பழனித்துறை சொன்னதும் சிறப்பாக தான் இருந்தது. இதுல வந்து அதாவது அடிப்படை சட்டங்களை வந்து நாம பொது வெளியில நம்ம கூடுற இடங்கள்ல பேசினாலே கொஞ்சம் மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு. ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கு, இல்லை விவரமா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஏமாத்துறவங்களுக்கும் இந்த ஒரு செய்தியா போகும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. அது நம்ம தொடர்ந்து இதுக்கு மேல வரும்போது மீட்டிங்ஸ்லயே அதை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து வேற யாராவது? சார் வணக்கம். நான் CN சுப்பிரமணியம், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், கோவை மாவட்டங்க. சொல்லுங்க சார். அதாவது அவரு பழனித்துறை சார் சொன்ன ஒரு கருத்து வந்து குடியரசர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறத பற்றி சொன்னாருங்க. அதையே நம்ம குழு பரிசீலனை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதை நம்ம நோட் பண்ணிட்டோம். அது விரைவில் அதுக்கான பதில் வழங்கப்படும். ஓகே, வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? கடைசி 1 நிமிடம். மகிழ்ச்சி. ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி. சிறப்பு மகிழ்ச்சியாக பழனித்துறை ஐயாவுக்கு சொல்கிறோம். நிறைய ஃபீட்பேக் சொன்னார். அது எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணிட்டு அடுத்து மீட்டிங்கில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது ஒரு கூட்டு முயற்சி மற்றும் தொடர் முயற்சி. படிப்படியான மாற்றங்களை வரும் காலங்களில் காணலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.